அம்மாக்கள் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல தான் நம்ம ஃபுட்டை நம்ம வீட்லயே செய்யற வடகம், வத்தல், குழம்பு மிளகா பொடி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வெயில்ல காய வச்சு செய்யற ப்ராசஸ் எல்லாமே இந்த 2 மாசத்துல பண்ணி ஒரு வருஷத்துக்கு அதை வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யற வரிசையில வடகம்ங்கிறது எல்லார் வீட்லயுமே ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்ல ஏப்ரல் மேனாலே ஸ்கூல் வெக்கேஷன் தான். ஸ்கூல் லீவ் விட்டாலே அம்மாக்களுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெமரிஸும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மெமரிஸோடவே இன்னைக்கு நான் செய்ய போற அரிசி கம்பு வடகம். ஏன்னா வெறும் அரிசி மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சிறுதானியமும் போட்டு நான் இன்னைக்கு ஒரு வடகம் செஞ்சு காமிக்கிறேன். அந்த வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். செய்யலாமா? இந்த வடகம் செய்யறதுக்கு முதல்ல வடக மாவு ரெடி பண்ணிக்கலாம். வடக மாவு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இது நான் 1 கிலோ வடக மாவு செய்கிறது நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு 600 கிராம் மாவு பச்சரிசி. பச்சரிசியில் 2 ரகம் இருக்குது. அதில் நான் மாவு பச்சரிசி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கணும். இது 600 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கம்பு வந்து 200 கிராம். 600 கிராம் அரிசிக்கு 200 கிராம் கம்பு, 200 கிராம் ஜவ்வரிசி. ஜவ்வரிசிலையும் நைலான் மாவுன்னு 2 வெரைட்டி இருக்குது. அதில் மாவு ஜவ்வரிசி 200 கிராம். ஸோ மொத்தமாக 1 கிலோ மாவு எடுத்துக்கலாம். இதில் அரிசியும் கம்பியும் நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு வெயிலில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசியும் கம்பும் சுத்தமாயிரும். ஸோ அதோடு சேர்த்து இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் அரிசி வந்து நான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். இது ஒரு 600 கிராம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் 200 கிராம் கம்பு, இதையும் நல்லா கழுவி காய வச்சு சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் மாவு ஜவ்வரிசி, நல்ல சுத்தமான ஜவ்வரிசியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த 3ஐயும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைக்கணும். சாதாரணமாக முறுக்குக்கெல்லாம் வெளியே கொடுத்து அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிஷினில் கொடுத்தா தான் நல்லா நைஸாக கிடைக்கும். ஸோ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சது இதுதான் இந்த வடக மாவு. இந்த வடக மாவை மட்டும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு டெய்லியுமே வெயில் காலத்தில் 2 டம்ளர் இல்லைனா 3 டம்ளர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வடகம் செஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைகள்லாம் வெளியூரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாவு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பலாம். அவங்களே உங்கள் டேஸ்ட்லேயே வீட்லேயே அவங்க வடகம் செஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி வடகம் செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த வடகத்துக்கு நான் இதுலேருந்து 2 கப் எடுத்துக்கிறேன். 2 கப் மாவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா 6 டம்ளர். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி, இதுதான் கணக்கு. ஸோ இதில் நீங்கள் 2 டம்ளர் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 2 டம்ளர் மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் 6 பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா 6. நம்ம சட்னிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த தண்ணி சூடாக இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் இதை வடித்து ஊற்றிக்கலாம். ஸோ உப்பு காரம் இதில் சேர்த்துடலாம். முதல்லையே தண்ணி சூடாக இருக்க முன்னாடியே உப்பு காரத்தை சேர்த்துட்டு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஸோ இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்க முன்னாடி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நல்ல ஒரு டைஜஷனுக்காக பெருங்காயத்தூள் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு தண்ணி கொதிச்சிடும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நான் மாவு 2 கப் எடுத்துக்கிறேன். போட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். போடும்போது 2 பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒருத்தர் போட ஒருத்தர் கிளறணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். கட்டி விழுகாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விடுங்க. முதல்ல ஒரு பீட்டர் அந்த மாதிரி இருந்தால் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா அமுத்தி நல்லா வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு வடக மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி விழுகிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அது ஜீரகம் போடணும். அதுக்கப்புறமா 1/2 எலும்பிச்சம்பழம் இதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மாவு உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும். நல்லா அந்த மாவு வெந்த மனம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விழுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வடகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சூடாகணும். நல்லா வார்ம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் வடகம் வச்சிடலாம். ஸோ இந்த வடகம் வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுறேன். இது வடகம் வைக்கிறதுக்குனே கடையில் உங்களுக்கு வெளியே கிடைக்குது. நார்மலாக துணியை விட இந்த மாதிரி ஷீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வடகத்தை வந்து எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக துணியில் வச்சோன்னா தண்ணி தெளித்து எடுக்கணும், அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வார்ம் ஆயிடுச்சு இந்த மாவு. இதில் நான் தண்ணி தொட்டு நான் உங்களுக்கு எடுத்து கில்லு வடகம் மாதிரி வச்சு காமிக்கிறேன். ஸோ இதில் ஏன் தண்ணி தொடுறோன்னா, ஒன்று மாவு ரொம்ப வார்மாக இருக்கும், ஸோ கையில் சூடாகாமல் இருக்கும். இன்னொன்று மாவு உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு மாவு நல்லாவே ஒட்டவே ஒட்டாது. நல்லா நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இந்த வடகத்தை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முறுக்கு அச்சில் ஊற்றி நல்லா பிழிஞ்சு விடணுமா அப்படியே நீங்கள் பிழிஞ்சு விடலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணுமா, என்ன ஷேப்பில் வேணால் வைக்கலாம். பட் இந்த பாரம்பரியமாக நம்ம சாதாரணமாக இந்த கில்லு வடகம்னாலே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அதனால் நான் இந்த வடகத்தில் நான் உங்களுக்கு கில்லு வடகம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இது அப்படி நீங்கள் வீட்டில் வந்து ஒரு தாம்பூல தட்டு வச்சு கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியவோ நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வெயிலில் ஒரு 3 நாள் நல்லா காய வைங்க. காய வச்சிச்சுன்னா நல்லா இந்த வெயில் காலத்துக்கு 3 நாள் காஞ்சா போதும். இல்லைனா ஒரு 5 நாள் வரை காய வைங்க. நல்லா இந்த மாதிரி வடகம் ரெடி ஆயிரும். பாருங்கள், கம்பு போட்டிருக்கறனால இந்த வடகத்தோட கலரே உங்களுக்கு கம்போட கலரில் வந்திருக்கு. ஸோ அரிசி வடகம் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்லலாம் நல்ல மொறுன்னு இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசியெல்லாம் போட்டிருக்கறனால. பாருங்கள் எப்படி பொரிச்சும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி நல்லா பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. நல்லா அந்த அரிசி வடகம் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இதில் நம்ம 20% கம்பு சேர்த்துருக்கோம். ஸோ கம்புக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சிறுதானியம் சேர்த்துணுன்னாலும் நீங்கள் சேர்த்துலாம். ஸோ எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சாம்பார் சாதம் இல்லை நல்ல ஒரு மற்ற குழம்போடையும் நீங்கள் இந்த வடகத்தை செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சிறுதானியத்தை யூஸ் பண்ணி வடகம் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.